வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றைக்கு மாபெரும் தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய படத்திறப்பு விழா, மறைந்த மாபெரும் தயாரிப்பாளர். அதுல உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய ஸ்பீச் ரொம்ப எமோஷனலா இருந்தது. அதாவது அந்த சகலகலா வல்லவன், பேர் சொல்லும் பிள்ளை, ஸோ இந்த மாதிரி பேர் வச்சு நம்மளெல்லாம் பெருமைப்படுத்தினாங்க. அந்த தலைப்பு போலவே அவரும் சகலகலா வல்லவர், நான் எப்பெல்லாம் ஜெயிக்கிறேனோ என்னை தோல்ல தூக்கி கொண்டாடினாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ராஜபார்வைக்கு முன்னாடி உலகநாயகன் அவர்கள் ஏவிஎம் சரவணன் சார்கிட்ட பேசும்பொழுது, ஏன்னா அவர் ஸ்டூடியோ ஓனருங்கிறதுனால இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், ஹாலிவுட்லலாம் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அப்படின்லாம் சொல்லுவாராம் நிறைய ஆர்வமா. நீங்க பண்ணி பாருங்க கமல் அப்படின்பாராம். இவருக்கு என்னன்னா, நம்மளை வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களே அப்படின்னு எஸ்பி முத்துராமனும் வாங்க கமல் அப்படின்பாராம். ஏன்னா சின்ன பையனா பார்த்தவங்க அவங்கெல்லாம் களத்தூர் கண்ணம்மால 4.5 வயசு 5 வயசு சின்ன பையனா பார்த்தவங்க 16 வயசு 17 வயசுல போகும்போது வாங்க போங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம எல்லாரையுமே நம்மளும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணுங்கிறத கத்துக்கிட்டேன். ஸோ நானும் இதுவரை எல்லாரையுமே வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுறேன், யாரையுமே ஒரு மேல கூப்பிடுறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஏவிஎம் செஞ்ச மாபெரும் ஒரு சேவை, அவரை மாபெரும் ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னார். அதாவது அங்க தேவக்கோட்டையிலேருந்து இங்க வர்றாங்க, ஏவிஎம் சென்னைக்கு வராங்க. ஸோ தேவக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு வரணும்னா முதல்ல ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு வேணும். வேலை வாய்ப்பை ஏவிஎம் கொடுக்குது, ஏவிஎம் ஸ்டூடியோல வேலை வாய்ப்பு கொடுக்குது. அவங்களுக்கு வீடு அங்கேயே குவார்ட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்த அவங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஸ்கூல் வேணும். அப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வேணும். இந்த எல்லாத்தையுமே அவங்க கட்டினாங்க. ஏவிஎம் ஸ்கூலு, ஏவிஎம் ஹாஸ்பிட்டல் எல்லாமே கட்டி அந்த தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய வசதி செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரைக்கு காலத்தில் கூட, ஏவிஎம் ஸ்ட்ரைக் நடந்தது ஒரு காலகட்டத்தில், அந்த ஸ்ட்ரைக்கு காலகட்டத்தில் கூட அங்கே இருக்கக்கூடிய செடிகள்லாம் வாடக்கூடாதுன்னு சொல்லி எஸ்பி முத்துராமன் மாதிரியான ஆட்கள்லாம் உள்ள போய் தண்ணி ஊத்துனாங்க. அந்த அளவு விசுவாசமா இருந்தாங்க. அதுக்கு காரணம் அவர் தன்னுடைய தொழிலாளர்களை அவ்வளவு தூரம் பார்த்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமைக்கு தான் இப்படி விசுவாசமான கூட இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப பெருமிதமா பேசி, அவர் எப்பொழுதுமே நம்மளுடைய நெஞ்சங்களில் திகழ்வார், என்னுள் எப்பொழுதுமே இயங்குவார் அப்படின்ட்டார். அவர் இல்லைங்கிற மாதிரியே இல்லை. எப்படி பெரியவர் ஏவிஎம் நான் பார்த்திருக்கேன், அவர் இல்லைங்கிறதே தெரியாத அளவுக்கு இந்த ஸ்டூடியோவை நடத்தியவர் ஏவிஎம் சரவணன் சொல்லி அவருக்கு புகழஞ்சலி, அந்த படத்திறப்பு விழால புகழஞ்சலி செலுத்திருக்காரு. அதுல முதல்வர் மு.க. ஸ்டாலின், ரஜினிகாந்த் எல்லாமே கலந்துகிட்டு இருக்காங்க. ஜனவரி 5, 1931 சாருஹாசன் அவர்கள் பிறந்த நாள். சாருஹாசன் ஒரு என்ன சொல்றது, ஒரு மாபெரும் லாயரா இருந்தவர், ஒரு கிரிமினல் லாயரா இருந்தவர் பரமக்குடியில. ஸோ இவர் கமலை விட ரொம்ப பெரியவர். அதாவது இவருக்கு 50 வயசுல தான், அவங்க அப்பாவுக்கு 50 வயசுல தான் கமல் பிறந்தாரு. கிட்டத்தட்ட ஃபாதர் ஃபிகர் கமலுக்குலாம். சாருஹாசன், சந்திரஹாசன்லாம் ஃபாதர் ஃபிகர், ஆனா அண்ணன். ஸோ அப்படிதான் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. சாருஹாசனை பொறுத்தவரைய அவர் எப்படின்னா, லாயரா இருந்து கமலோட மேனேஜரா தான் சென்னைக்கு வந்தார். அவர் சென்னைக்கு வந்த காரணமே கமல் படங்களுடைய கால்ஷீட்டை பார்த்துக்கணும். முதல்ல கமலுக்கு மேனேஜரா தான் வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் அவரை நடிக்க கூப்பிட்டாங்க. ஏன்னா அவர் ரொம்ப நேச்சுரலா நடிப்பார், அவர் பேசுறது எல்லாமே ரொம்ப இயல்பா இருக்கும். அப்புறம் முதல்ல இதுல தான் வந்தாருன்னு நினைக்கிறேன், நம்ம இவர் மகேந்திரனுடைய படத்துல தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். உதிரிப்பூக்கள் தான் படம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படங்கள்லாம் நடிச்சாரு. அவர் ஒரு போஸ்ட்மேனா நடிச்சாரு. தவறான கதான்னு ஒரு கன்னட படம், அதுக்கு அவருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைச்சது. அதாவது கமலஹாசன் பலமுறை சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வாங்கியிருக்காரு. சுகாசினி சிந்து பைரவி படத்துக்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருது வாங்கியிருக்காங்க. சாருஹாசனும் தவறான கதால வாங்கிட்டாரு. ஸோ அந்த ஃபேமிலியில எல்லாருமே மாபெரும் ஒரு கலைஞர்களா இருக்காங்க. வக்கீலா இருந்தவர், கமலோட மேனேஜரா வந்தவர், அவர் பாருங்க, அவர் ஒரு சிக்ஸர் அடிச்சிட்டாரு. ஸோ அவர் பகுத்தறிவாதி, தீவிரமான நாத்திகர். அதாவது கமலாவது கடவுள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் கடவுளே தேவையில்லைன்னு சொல்ற அளவுக்கு நாத்திகர். அவர் இப்ப 95 வயது அவருக்கு. ஸோ இப்பயும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. இஸ் கோயிங் ஸ்ட்ராங். நடுவில் கொஞ்சம் முடியாம இருந்தது, போன வருஷம் எண்டில் முடியாம இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்ற மாதிரி இதெல்லாம் பார்த்தேன். இல்லை இந்த வருடம் ஆரம்பமா இல்லை போன வருடம் முடிவு தான். ஏன்னா இப்போ ஜனவரி 5 தானே ஆகுது. போன வருடம்
நடுவுல முடியாம வந்து ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்தாங்க. சுஹாசினி போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க, போயிட்டு நல்லா வந்துட்டார் ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஸோ அவர் 100 அடிக்கணும். அவர் முதல்ல இப்போதைக்கு கோல் வந்து சாருஹாசன் 100 அடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ப்ரேயர்ஸ். வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம்னு சொல்ற மாதிரி அவருக்காக ப்ரே பண்றோம். இயக்குனர் கமல்ஹாசனுக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்ததா, அவருக்கு உண்டான பாராட்டு கிடைத்ததா அப்படின்னா அது ரொம்ப கம்மி தான். ஏன்னா இங்க கமல்ஹாசன் மாதிரி இயக்குனர்கள் ரொம்ப ரொம்ப ரேர். ரொம்ப பிளானிங்கா படத்துடைய ஃபுல் பவுண்டு ப்ளஸ் அதுக்கு ஸ்டோரி போர்டெல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி அந்த டீமோட பேசி அந்த கதையெல்லாம் ஒன்றா உட்காந்து படித்து, ஸோ அதை எப்படி ஒவ்வொரு கேரக்டர் வரணும், இந்த கேரக்டர் என்ன மாதிரி டைலாக் பேசணும். ஏன்னா இதை வந்து எடுத்தோடனே இப்போ தேவர் மகன் படம் இருக்குன்னா டைரக்டாக வந்து சக்திவேல் கேரக்டரும் பெரிய தேவரும் உடனே டைலாக் பேசிட முடியாது. நாசர்லாம் உடனே மாயனா பேசிட முடியாது. அதுக்கு பின்னாடி நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு. அவங்க யாரா எந்தெந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி உருவம் தோற்றம் எப்படி இருக்கணும், கேரக்டர் அந்த கெட்டப்பு, டைலாக் டெலிவரி எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு மீட்டர் இருக்கும். ஒரு சினிமாங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான வேலை. பிளஸ் வந்து ஒரு தயாரிப்பாளருங்கிறப்ப ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்க்கு எவ்வளவு பணம் தேவை, என்னெல்லாம் தேவை, ஒரு தேர் திருவிழா அதுல பாம் வெடிக்குதுன்னா அதுக்கு எத்தனை பேர் வேணும், தேர் வேணும், துணை நடிகர்கள் 500 பேர் வேணும்னா 500 பேர் வேணும், பாம் வெடிக்கிற அந்த செட்டப்பை ரெடி பண்ணணும். இது எல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணணும், முந்தின நாளே. ஸோ இது எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடியே வந்து கமல் படம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் சீன் பேப்பர் பிளஸ் வந்து டயலாக், என்ன டயலாக், என்ன சீன் பேப்பரு, என்ன எக்ஸ்பிரஷனோட பேசணும். பிளஸ் வந்து அதுக்கு முன்னாடி ரிகர்சலும் இருக்கும். ஒரு ஒத்திகையும் பார்த்துருவாங்க. ஒரு ஒத்திகை பார்த்துட்டு நடிக்கிறப்ப இன்னும் பெட்டரா வரும். ஸோ இந்த மாதிரி பிளானிங்கோட அதான் இவர் சொல்றாரு பசுபதி, கமல் சார் மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளா வேற ஒரு இயக்குனர் இல்லவே இல்லை. எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு. கேமரா ஆங்கிள் எப்படி பார்க்கணும், என்ன பண்ணணும்னு பேசிக்ஸ்லேருந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் எனக்கு கற்றுக் கொடுத்தது எனக்கு பயங்கர ஈஸியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. கதை வசனம் எழுதும் பொழுது கமல்ஹாசன் எப்படின்னா தேவர் மகனோட ஸ்கிரீன் பிளே எப்படி எழுதுவாருன்னா பிராக்கெட்ல துணுக்குற்று அப்படின்னு எழுதுவார். அந்த சீன்ல எப்படி பேசணும், இந்த சீன்ல எப்படி எக்ஸ்பிரஷன் இருக்கணும், கோவமா பேசணுமா, எப்படி பேசணுங்கிறதெல்லாம் எழுதிடுவாரு. கிட்டத்தட்ட பராசக்தியில கலைஞர் எப்படி எழுதியிருப்பாரோ அந்த டைப் ஆஃப் ஸ்கிரீன் பிளே முன்னாடியே போயிடும். ஸோ அதாவது முன்னாடி போறதை விட எத்தனை மணிக்கு ஒரு ஆக்டர் வரணும், ஒரு கால் ஷீட் எத்தனை மணிக்கு வரணும், மேக்கப் போட எவ்வளவு மணி நேரம் ஆகும், எத்தனை மணிக்கு அவர் ஷாட்டுக்கு வரணுங்கிற மோக்கோடு பிரிச்சு எழுதிடுவாங்க. ரொம்ப பிளானிங்கா இருக்கும். அதாவது எல்லாமே பிளானிங் படி நடக்காது. அதுல 10-20% இயர் அண்ட் தேர் மாறும். பட் இருந்தாலும் ஒரு அடிப்படையான பிளானிங் இருக்கும். அதுதான் வந்து அந்த பதட்டமே இல்லாமல் அவர் படம் எடுக்கிறது. எல்லாருக்கும் மிகப்பெரிய சுதந்திரம் கொடுப்பாரு. அந்த சீனை வாசிச்சுட்டு எப்படி வேணா நீ நடி, உன்னோட திறமை அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு இயக்குனர் சான்ஸே கிடையாது.